வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்த்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். அதுவும் ஒரு சூப்பரான மேட்டர், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகர ராசி, உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியும் ராகுவும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றா இருக்கிற மாதிரி சேம் டிகிரியில் இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் தேவையில்லாத மன உடைச்சலோ ஒரு ப்ரெஷரோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத சந்தேகம் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு சந்தேகம், கன்ஃபியூஷன்ஸ். அதனால் இந்த ஒரு மாதம் வந்து எந்த ஒரு பெரிய டெசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உலக அளவிலே அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 2, 3ஆம் அதிபதியுமே கலகங்கள். இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. யார் என்ன சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆவது செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் பச்சையாக பேசிக்கிறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேவலமாக துப்பிக்கிறது, என்ன பண்ணாது, நீச்ச செவ்வாயின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனால் வந்து மனக்காயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தான் போகணும். ஸோ அது வேறு வழி கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. அதே நேரத்தில் வந்து நாளில் வந்து சூரியன் உச்சம், 8ஆம் அதிபதி வந்து 4ல் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏதாவது கேஸ் ஆகும், ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு கேதில் போகும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதே கூட்டணி ஆட்சி தான். ஸோ எல்லா கிரகமும் ஒன்றா வந்து 3ல் உட்காருது. ஸோ குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்து எல்லாமே இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். என்ன டெசிஷன் எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம். நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து போட்டு மனசில் உலட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாமா, வேறு கம்பெனி போயிடலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய தோணும். ஸோ என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு ஏப்ரல் மாதம் எந்த டெசிஷனும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மன உளைச்சல் இருக்கிறதான்னு பார்த்துருக்கணும். அதேமாதிரி 9ஆம் அதிபதியாகவும் புதனையாக இருக்கும்போது அப்பாவுடைய பேச்சுக்கள், அப்பாவுடைய செயல்பாடு நம்ம கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள்லாம் கொடுத்தாலும் ஒரு புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக போகும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு வாக்குவாதங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதியான சூரியன் 4 இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் எதாவது ஆச்சுன்னு வைங்களேன், அது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அடிப்பட்டவங்க தான் தெரியுங்க. நானும் ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயினில் ஓட்டுறது, இப்போலாம் வண்டி வேகமாக ஓட்டணுன்னா நான் யோசிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க். ஏன்னா ஒரு வாட்டி விழுந்தீங்கன்னு வைங்க, அது செட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுது. காயாரி அதுக்கப்புறம் நொண்டி நடந்துக்கிட்டு தேவையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 3ல் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபம். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் இல்லையா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் அது நிறைய கன்ஃபியூஷன், தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகள், புதுசாக எதாவது பண்ணுங்கிற எண்ணங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுத்தது பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகளுக்கு கிடைச்சாலும் நமக்கு வந்து தேவையான மன உளைச்சல் கொடுத்துரும். ஏன்னா வந்து 11ஆம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், கணவன் மணி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மன உளைச்சல், டென்ஷன் கொடுக்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி 3 இருக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய பிரயாணத்தினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க.
அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசி நல்லது. தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து 7 இருந்து அவர் வந்து கொஞ்சம் நீச்சமாக வரும். ஸோ அப்போ வந்து எப்போனா ஒரு புதன் வியாழன் கிழமைகளில் வந்து நீச்சமாக போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்கினோட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் ஒரு மன வேதனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பாருங்கள். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ ஏதாவது ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோமே. அப்புறம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4-11ஆம் அதிபதி 7 நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மகர லக்னமாக வந்து ராகு தசாவை ராகு 3ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா பரிவர்த்தனை 3லே இருக்கும்போது ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள், தொலைத்தொடர்பு, ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர லக்னமாக இருந்து சனி தேசாவில் சனி வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. அவர் வந்து ஏற்கனவே லக்னாதிபதியாக இருந்து 2ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கலகங்கள் உங்களை அறியாமல் யாராச்சும் பின்னாடி பேசுறது கலகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்குதுங்க. பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான கொஞ்சம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. ஏன்னா சனி ராகுன்றது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே ஒரு மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 6-9ஆம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வரப்போகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த கடன்கள் ஏதாச்சும் நிறைய கடன் வாங்குறது வந்து கடன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. கேது வந்து சூரியனோட சாரத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ நிறைய கேள்விகள் யாராச்சும் நம்மளை ரொம்ப கேள்வி கேட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறமான விஷயங்களும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அப்பாக்கிட்ட ஒரு வாக்குவாதமோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து சுக்கிரன் தசை தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த நேரத்தில் வந்து அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கிற போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம் எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களோட ராசி வந்து 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோமே, அவருக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ல் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1-2 வந்துடும். 1 வந்தால் ஏடாகூடம், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சிட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மெயின்டைனாக பார்த்துக்கணும். ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனில் கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கெட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாக்க முடியாமல் வந்து சரக்கு அடித்தவ கணவன்
ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்க வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களேன், புள்ள வந்து நச்சு அவங்கள கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா, லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.